தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் நாம் இந்த வேளையில் இந்த டிவியின் மூலமாக ஒரு சந்திக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளிலும் நம்முடைய ஆன்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேவன் தருகிற சில வேத வாக்கியங்களை நாம் தியானிப்போம். தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பரே, வைத்து வைக்கிறேன். நம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே சுதிக்கிறோம். நாங்களுமே நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலும் நீர் தந்த வார்த்தை, உம்முடைய சத்திய விதத்தில் நீர் கொடுத்த வார்த்தை எடுத்துரைக்க வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை ஆதிவனை உம்முடைய வார்த்தையாக மக்களுடைய காதுகளில் துணிக்கிறதோடு இருதயத்தில் பதிந்து அதிக பலனை கொடுக்கட்டும் சுவாமி. கிருபையாரும் ஐயா, ஆசீர்வதியும் சுவாமி. கிருபையாரும் இப்படி நாம் மைகப்பட்டோம். வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கட்டுகளெல்லாம் அகன்று போகட்டும், தீமைகளெல்லாம் மாறி போகட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவ கிருபை உண்டாயிருப்பதாக. ஆசீர்வதியும் ஏற்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் என்ன என்றால், நம்முடைய தேவனை பற்றி அவருடைய விருப்பத்தை நாம் அறிய வேண்டும். நாம் ஒன்றை எதிர்பார்த்தாலும் சரி, ஜெபம் பண்ணினாலும் சரி, தேவனிடத்தில் கேட்கிற காரியமாக இருந்தாலும் சரி, இது கர்த்தருக்கு விருப்பமா, இது தேவ சுத்தமா என்கிறதை அறிந்து நாம் அதை செய்யும்போது அதில் நாம் வெற்றி காண்போம். அந்த காரியத்திற்கு நமக்கு பலன் உண்டு. சில வேளைகளில் நாம் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் அதற்கு பதில் வராது போல இருக்கிறத நாம் காணுகின்றோம். அதனுடைய காரணங்களை நாம் சிலவற்றை பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கூட, அதாவது அவருடைய மரணத்தின் நேரம் வரும்போது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள அவருடைய ஆத்மாவுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் மனுக்குலத்தின் பாவமெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய சுத்தம், பிதாவினுடைய விருப்பம். அதுபடினால அவர் மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை. அப்படிப்பட்ட பாவம் தன்மேல் சுமர்கிறதை அவர் விரும்பாமல் ஒரு ஜெபம் பண்ணினார் பிதாவினிடத்தில். ஒருவேளை பிதாவினுடைய சுத்தம் அப்படி இருக்குமா என்று ஒரு தடவை இல்லை, 3 தடவை இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, இந்த பாத்திரம், இந்த சம்பவம், இந்த மரணம் என்னை விட்டு நீங்குவது உமக்கு சுத்தமானால் அப்படி செய்யும். உமக்கு சுத்தமில்லை என்றால் நான் விரும்பவில்லை. அது எனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட சரி என்று அப்படி ஜெபம் பண்ணினார். நாம் இங்கே அவைகளை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வாக்கியத்தை பார்க்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அவர் தனக்கு வரக்கூடிய விருப்பமில்லாத ஒரு சம்பவம் அப்படி இருந்த போதிலும் நீக்கி போடும் என்று சொல்லாமல், இது உமக்கு சுத்தமா, இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணுவது, இதை இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வது உம்முடைய பிரியமா, அப்படி என்றால் உம்முடைய சுத்தம், என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய சுத்தத்தின்படி வேண்டாம் என்று சொன்னார். ஆனபடினால் அன்பானவர்களே, இன்று கடவுளை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டிய ஒரே காரியம் என்னென்றால், அவருடைய சுத்தம் எதுவோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதில் தான் வெற்றியும் ஜெயமும் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அதைத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக காண்பித்திருக்கிறார். இப்படி 3 வேளை அவர் ஜெபம் பண்ணினார். 3 வேளையும் பிதாவின் சுத்தம் அதுதான் என்று அறிந்த மாத்திரத்தில் அதை விட்டுவிட்டால் அந்த மரணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் மனுமக்களுடைய பாவத்தை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பாவியாகவில்லை, பாவமானார். தேவ சுத்தம்
ஜெபமாக இருந்தாலும் சரி, நமக்கு விருப்பமாக இருந்தாலும், எதிர்பார்க்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அதில் தேவனுக்கு இதில் சுத்தம் உண்டா, தேவன் இதை விரும்புகின்றாரா என்று நாம் அவைகளை கவனமாக அறிய வேண்டும். அப்படினால் ஒரு நாள் நம்முடைய சீசர்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார், நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்போது இப்படி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஜெபம் பண்ண வேண்டிய விதம், ஜெபம் பண்ண வேண்டிய மாதிரி என்னவென்றால், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும். தேவனுக்கு மகிமை. ஜெபம் பண்ண வேண்டிய விதம், அவர் அப்படித்தான் ஜெபம் பண்ணினார் பிதாவினிடத்தில். உம்முடைய சுத்தம் ஆகட்டுங்கிறதாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் பிதாவின் சுத்தம் என்ன என்று அறிந்து ஜெபம் பண்ணணும். அதாவது முறையாக ஜெபம் பண்ண தெரியாவிட்டால் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். இப்படி ஜெபம் பண்ணுங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சுத்தம் அதாவது நிறைவேறணும், உம்முடைய ராட்சி வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கே செய்யப்படணும். பரலோகத்தில் ஒரே இதுதான், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் தான் அங்கே நடக்குது. அங்கே தேவ மகிமைக்குள்ளே தூதர்கள் எல்லாம் இருந்து தேவனை போற்றுகிறார்கள். ஆனபடியினால் இங்கே இந்த பூலோகத்தில் என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஆராதனைகளிலே, எங்களுடைய திருச்சபையிலே எல்லாமே தேவ சுத்தம் எப்படி பரலோகத்தில் செய்யப்படுவது இங்குள்ள மாதிரி அல்ல. இங்கே நிறைய மாதிரி வந்துட்டு இப்போ ஆராதனைகள்லாம், அதாவது தொழுகையெல்லாம், ஜெபங்களெல்லாம் எப்படி ஆயிடுச்சு, வெட்டுவோம் குத்துங்கிற மாதிரி கையை மடக்கி கொண்டு செய்யும் செய்யும் இல்லை நான் விடமாட்டேன் என்று அப்படி ஜெபம் அல்ல. அவர் தேவன், அவர் பிதா. ஆனபடினால அவரிடத்தில் அவர் விருப்பம் அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய விருப்பம் இது என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, அடைந்து கொள்ள அவருக்கு விருப்பம் தானா என்கிறதை தெரிந்து அவருடைய சுத்தத்தின்படி கேட்கணும். கேட்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாவிட்டால், இல்லாத பட்சத்தில், அதாவது ஒரு விசனமாக கொடுத்தாலும் அது நமக்கு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக அமையாது. ஆனபடினால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சுத்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் வாழ்கிற எங்கள் மத்தியிலேயும், என்னுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், எல்லாரிடத்திலும் அப்படியே நடக்கணும். அது உம்முடைய சுத்தம், உம்முடைய சுத்தம் மட்டும் செய். ஆனபடினால் தேவ சுத்தத்தை அறிந்து நாம் ஜெபிக்கணும், கேட்கணும், அதைத்தான் விரும்பணும். அதற்கு மாறானதை விரும்பக்கூடாது என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, ஒரு குஷ்டரோகமுள்ள ஒரு மனிதன், அந்த மனிதன் கூட என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது திரளான கூட்டம் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றது. வந்து கொண்டிருக்கும் போது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் போய் அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் செய்கிற அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவர் கேள்விப்பட்டிருக்கிறான். அப்படினால, ஆண்டவரே, நான் குஷ்டரோகியா இருக்கிறேன், அப்படினால என்னை சுத்தமாக்க உமக்கு சுத்தமானால் நீர் அப்படி செய்யும். அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. அதாவது எவ்வளோ குஷ்டரோகிகள், எவ்வளோ, அதாவது கண் தெரியாது, காது கேட்காதவர்கள், விளங்கு கால் விளங்காது, எவ்வளோ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னை குணமாக்குவது உமக்கு சுத்தமாயிருந்தால் என்னை குணமாக்கும் என்று அவன் ஜெபம் பண்ணினான் என்று மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு கண்ணியமான ஜெபம், எவ்வளவு கண்ணியமான வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை கர்த்தர் கேட்டார். வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். தேவனுக்கு மகிமை. எப்ப ஆகும்? உமக்கு சுத்தமானால் ஆகும், இல்லாவிட்டால் ஆகாது போல இருக்கும். அங்கே போய் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆகலையே, அவருக்கு சுத்தம் இருக்காது. அரைப்படினாலே அதாகாது. அந்த வார்த்தையை அவன் போடுகிறான் பாருங்க. அதாவது உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலாகும். சுத்தமானால், சுத்தமானால் என்னுடைய நோயை சுத்தமாக்க உமக்கு முடியும். சுத்தம் இல்லாவிட்டால் அப்போ பவுலிடத்தில் சொன்னார் பாருங்க, இருக்கட்டும். பலகீனத்துக்காக அவர் ஜெபம் பண்ணினார் 3 வேளை. ஆண்டவரே, இந்த பலகீனம் நீங்கட்டும், நீங்கட்டும், நீங்கட்டும் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? பலகீனத்தை நீக்குகிறேன் என்று சொல்லவில்லை, அந்த பலகீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்.
அந்த பலகீனம் உனக்கு அவசியம் என்று சொன்னார். அதனுடைய ஆவிக்குரியத்துக்கு பிரயோஜனம், உன்னை பரலோகத்தை கொண்டு போவதற்கு பிரயோஜனம், நீ பெற்றுக்கொண்ட கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்க அந்த பலகீனம் உனக்கு தேவை என்று அவருடைய சுத்தம். அப்படி ஆனபடினால அது அவருடைய சுத்தத்தை வெளிப்படுத்திட்டார். இதற்காக போராட வேண்டாம். ஆனபடினால எப்போ உனக்கு அந்த பலன் வேண்டுமோ அது எப்போ கிடைக்கும். பலகீனத்தில் பலன் தருவேன் என்று மட்டும் சொல்லவில்லை, பலகீனத்துக்காகத்தான் இவர் ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபம் பண்ணுகிற வேளையில் அந்த பலகீனத்தை நீக்குகிறேன் என்று இல்லாமல் அந்த பலகீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், பலகீனத்தை பற்றி கவலைப்படாது, என்னுடைய சுத்தம் இப்படித்தான் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். அதைத்தான் இந்த குஷ்டரோகி சொல்கிறார். தேவனுக்கு மகிமை. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே குணமாக்க அவர்களை சுகமாக்கினீர், அது ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னது அவருக்கு சுத்தமாக இருந்தால் தான் சுகப்படுத்துவார், அவருக்கு சுத்தமாக இருந்தால் தான் அதை செய்வார். சுத்தம் இல்லை என்றால் அது எவ்வளவுதான் பண்ணினாலும் சரி அப்படியே தான் அது. ஆனபடியினால் அன்பானவர்களே, நாம் தேவ சுத்தம் அறிந்து ஜெபிக்கணும். போராடி தேவ சுத்தம் இல்லாததுக்காக போராடி அநேகர் ஊழியத்தை இழந்தவர்கள் உண்டு. அதாவது இவ்வளவு ஜெபம் பண்ணி இவ்வளவு பாசிக்கிறது ஒன்று நடக்கலையே என்று எண்ணியவர்கள் உண்டு. அதாவது கர்த்தருக்கு அது சுத்தமாக இருக்காது, அது அவருக்கு தானே தெரியும். அதில் நாம் என்ன கேள்வி கேட்க முடியாதல்லவா? ஆனபடினால் அன்பானவர்களே, நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதாவது எனக்கு உமக்கு சுத்தமாக இருந்தால் இந்த இதை மாற்ற உமக்கு ஆகும், உமக்கு சுத்தமில்லை என்றால் ஆகாது என்பது அதனுடைய பொருள். அப்படினால் அன்பானவர்களை கவனிப்போம். அதாவது தேவ சுத்தம் அறியக்கூடிய அறிவு இன்று நமக்கு வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சரி, நாம் இதை ஒன்று நடப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, தேவ சுத்தமா என்கிறதை முதலாவது அறிந்து அதை செய்தால் அது வாய்க்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமும் என்ன இருக்காது, அதோட வேதனையை கூட்ட மாட்டார், அதில் வேதனை இருக்காது. இல்லை, பெற்றுக்கொண்ட பிறகு அதனால் உண்டாகிற வேதனை பெரிதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். வார்த்தையை கேட்கின்ற அன்பர்களே, இது நாம் சுவிசேஷங்களில் அடிக்கடி படிக்கிற வசனமாக இருக்கலாம் என்று நம்மோடு பேசுகின்றது. அதுபடினால நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தடமாட்டம், ஜோமணி ஒன்றும் இல்லையே, ஒன்றும் ஆண்டவர் பதில் தரவில்லையே, அதை செய்யவில்லையே என்று இந்த குறாய்வும் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய காரியத்தில் குண்டி போக குறைந்து போக அது பண்ணுகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தம் கேட்கும் உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால சுத்தம் செய்ய வேண்டும், சுத்தத்தை அறிய வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற பாக்கியம் கொஞ்சம் அல்ல. இங்கே பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய வேதபாரகர்கள் அவர்கள் எல்லாரும் தர்க்கம் பண்ணுகின்றார். அப்படியெல்லாம் செய்கிறது கேள்விப்பட்டவர்கள் தாயாரிடத்திலும் சகோதரத்திலும் சொன்னாங்க, உங்கள் பையன் சின்ன பையனாக இருந்து இப்படி பெரிய ஆட்கிட்டெல்லாம் கேள்வி கேட்கிறார், அப்படி செய்கிறார் என்று எல்லாம் சொன்னார்கள். அவருக்கு அழைத்து கொண்டு போவதற்காக அவர்கள் வெளியே வந்து நின்றார்கள். நின்று ஆள் சொல்லிவிட்டார்கள், இப்படி உடைய தாயார் சகோதரர் வெளியே நிற்கிறார்கள், உண்மை அழைத்து செல்ல பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுக்கு மகிமை. அதாவது யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? இதோ என் பிதாவின் சுத்தம் செய்கிறவர்களே என்னுடைய குடும்பம் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அதாவது மனிதர்கள் இளம்பழம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இளம்பணார்மை ஆனவர்களே, அப்படி இல்லாதபடி பாதி மாம்சமும் பாதி ஆவியாகவும் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லையே. சந்தர்ப்பம் வரும்போது அங்கே பாய்ந்து விடுகிறது. அது கர்த்தருடைய நாள் என்று கூட பார்க்காமல் நம்மளை பிரதேசம் கொண்டு போய் விடுகின்றது, நம்மளை கெடுத்து போடுகின்றது. கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய குடும்பம் யார் என்று மார்க் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை கூட நாம் படிக்கலாம், படித்து பார்ப்போம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே,
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். இவர்கள் தான் என்னுடைய குடும்பம். தேவனுக்கு மகிமை. யார் பிதாவின் சுத்தம் யார் செய்கிறார்களோ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம். அவர் பேதையாக இருக்கலாம், அதாவது படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அதாவது அவருடைய உடல்நிலைகள் அவருடைய உடல் தோற்றங்கள் கருப்பாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அவர் எப்படி இருக்கலாம். ஆனால் அவன் பிதாவின் சுத்தம் செய்வாரானால் கிறிஸ்துவின் குடும்பமாக மாறிவிடுகிறான். அப்படினால் சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, இன்று நம்முடைய காரியம் அப்படித்தானா? சந்தர்ப்பம் வரும்போது நாம் எங்கே தேடி போகின்றோம், எதை விரும்புகின்றோம், எங்கே நாம் அலைகின்றோம். அதாவது நாம் சொன்ன வயதில் இருந்தோம், நம்ம குடும்பம் ஆயிட்டோம், பிள்ளைகள் ஆயிட்டோம். வளர்ந்து வருகிற காலத்தில் நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி போது பாருங்க. பழைய எண்ணத்தை எல்லாம் தேடுது. அப்படிலாம் இருக்கு. யார் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் கவனித்து பாருங்க. தேவனுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் கவனிங்க. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள் சந்தர்ப்பம் வரும்போது இனத்தோடு சேரும் என்ற பிரகாரம் இன்றைய நிலை ரொம்ப மோசமாகி கொண்டே இருக்கின்றது. கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வளர்ந்து வருகிற அன்பான தேவஜனங்களே, கவனிங்கள். ஆண்டவர் சொன்னார், தாயும் சகோதரர்களும் அவரை அழைக்கிறார் என்ற சத்தத்தை அவர் கேட்டபோது கொடுத்த பதில், யார் யார் எனக்கு தாய் தகப்ப, யார் எனக்கு குடும்பம்? இதோ இந்த சுற்றி இருக்காங்கல்ல, இவர்கள் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள் இவர்கள் தான் என்று சொல்லும். அதாவது மனிதர்களை இன்று உருவாக்க கர்த்தர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்று கர்த்தருக்கு தேவை. அவர்கள்தான் அவருடைய குடும்பம், அவரோடு இருப்பார்கள், அவருடைய நன்மைகளெல்லாம் அனுபவிப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுபவிக்கிறது வெளியுள்ளவர்களுக்கு கிடைக்காது அல்லவா? அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் அனுபவிக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது அல்லவா? அதாவது அவர்களுக்கு சசித்த நன்மைகள் உண்டல்லவா? அதே மாதிரி கிறிஸ்துவின் குடும்பம் என்றால் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. தேவனுக்கு மகிமை. சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே, நாம் பழைய மனிதனுக்கு செத்து நாம் புதிய மனிதர்களாக ஆவிக்குரிய மக்களாக மாறணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். அதுதான் இன்று நடக்கிற காரியம். அரசியல் இன்று அதெல்லாம் அதாவது வேறமாக கொண்டு போகுது. தொழில் வாரியாக அவனை ஜாதியாக பிரித்து, குறைந்த வேலை செய்கிறவனை தாழ்மையான ஜாதியாகவும் அப்படி ஜாதியை வெறியை உண்டாக்குவதற்கு இன்றைய உலகம் பிரயாசப்படுகின்றது. இது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குமானால் அவர்கள் ஒரிஜினல் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லிட்டார், யார் யார் எனக்கு குடும்பம்? என்னுடைய பிதாவினுடைய சுத்தம் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் என்று சொல்லிவிட்டார். நாம் அப்படி இருக்கிறோமா? சத்தத்தை கேட்கின்றவர்களே, வாரம் கேட்கின்றீர்கள், இன்றைக்கும் கேட்கின்றீர்கள். அப்படினால் கர்த்தர் சொன்னார், என்னுடைய குடும்பம் இதுதான், என்னுடைய தாய் இவர்கள்தான், என்னுடைய சகோதர சகோதரிகள் இவர்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவின் சுத்தம் செய்யாதவர்கள் நடத்துகிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அதில் இயேசு இருக்க மாட்டார். தேவனுக்கு இதை சீடர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆண்டவர் ஒரு நாள் பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு, பஸ்காவை நாம் ஆசரிப்பதற்கு நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று மட்டும் சொன்னார். ஆனால் சீடர்களுக்கு தெரியும், அவர் விரும்புகிற சொல்லுகிற இடத்தை ஆயத்தப்படுத்தாலும் வரமாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். அவருக்கு எந்த இடத்தில் எந்த வீட்டில் அதாவது இதை அரசுகடன் அவருக்கு தெரியுமோ, அவருக்கு தீர்மானம் பண்ணி இருக்கின்றாரோ அங்கேதான். ஆனபடினால் சீடர்கள் அதை மாற்றி கேட்டார்கள், ஆண்டவரே ஆயத்தம் பண்ண சொல்லுகிறீர், எங்கே, எந்த வீட்டில் எங்கே ஆயத்தமாக்க உங்க சுத்தம், அதை சொல்லும் என்று கேட்டார்கள் என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரைக்கும் கூட நான் வாசித்து பார்ப்போம், வாசிக்கலாம். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய
பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பார், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். தேவனுக்கு மகிமை. இதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு மகிமை. அவர் என்ன சொன்னாரோ அந்த இடத்தில், அவர் என்ன சுத்தம் கொண்டாரோ அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். இயேசு தம்முடைய சீடர்களோடு வந்து அங்கே அமர்ந்தார், அங்கே பந்தி அமர்ந்தார், அந்த விழாவில் அவர் கலந்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். இது பஸ்காவை பற்றி சொல்லியிருந்தால் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அதில் என்ன செய்யணும்? பிதாவின் சுத்தம் என்ன என்று அறியணும், அறிந்துதான் அதை செய்யணும். அப்போ இயேசு அங்கே இருப்பார். காரணம் அவர் கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து அங்கே இருந்ததுனால் அவங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாயிற்று என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் என்ன சொல்கின்றது? நம்முடைய காரியங்களில் முக்கியமாக பிதாவின் சுத்தம் செய்யப்பட வேண்டும். அவர் ஒருவர் அவருக்கு லீவ் இருக்கா, அவர் ஒருவர் அவர் பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கா, நம்ம இந்த நாளில் வச்சா சரியாக இருக்குமா என்று இதை பார்க்காதீர்கள். இல்லை, அந்த அரசியல்வாதிகிட்ட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட, ஐயா இப்படி உங்களுக்கு என்னைக்கு வசதி, என்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை வைத்தா நீங்கள் வரணும், நீங்கள் வந்து தலைமை தாங்கணும் என்று அதே ஐடியா பண்ணுறோமா? அங்கே கர்த்தர் வரமாட்டார், அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். அது ஆசீர்வாதமாக இருக்காது. அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, அவங்களுடைய குறைகள் நீங்காது. அநேக ஃபங்க்ஷன் வீட்டில் கடைசியில் அடிந்தடி நடந்து முடிகிறதெல்லாம் நான் பார்க்குறோம் அல்லவா? அப்படினால் தேவன் அங்கே இருந்தால் பச்சை தண்ணீரும் ரசமாக மாறிவிடும். ஆனப்படினால் அது நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்பது வருகிறவர்கள் மெச்சிக்கொள்வார்கள், குறை சொல்ல மாட்டார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதைத்தான் யாக்கோபு ரொம்ப அருமையாக எழுதுகின்றார். தேவனுக்கு மகிமை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே அவர் சொல்லுகிறார், பாருங்க, இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வாசங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், ஆமா, நாங்கள் உயிரோடு இருப்பது எங்களுடைய சுத்தம் அல்ல, ஆண்டவருக்கு சுத்தமானால் உயிர் இருக்கும். அப்படினால ஆண்டவர் சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று செய்யுங்கள். அதாவது நான் வெளிநாட்டுக்கு போறேன், அங்கே போறேன், இங்கே போறேன், சம்பாதிச்சுங்க வந்து அதை வாங்க இதை வாங்க வீட்டை கட்டுவேன் சொல்லாதீங்க. கேளுங்க, சொல்லுகிறதை கேளுங்கள். அதாவது நாளை நடப்பது நமக்கு தெரியாது. நாம் ஒரு அற்ப ஜந்துவை போல இருக்கின்றோம். நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா எப்பொழுது வெளியே போகும் என்று தெரியாது. ஆனபடியினால் அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நாளைக்கு நடப்பது தெரியாதல்லவா? ஆனபடியால் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இப்படி செய்யணும், இப்படி செய்வோம் என்று பிறரிடத்தில் சொல்லுங்க. அவங்க சொல்லும்போது நம்மளை அழைக்கும் போது சரி ஆட்டோம், நாங்கள் தேவ சுத்தமாக நாங்கள் உயிரோடு அது வரைக்கும் இருந்து பார்ப்போம், இதைத்தான் சொல்லணுமே ஒழிய அதற்கு முன்னால் திட்டங்கள் போட்டு சம்பளம் எவ்வளவு, அப்போ இவ்வளோ நாளைக்குள்ளே 2 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிக்க அதுக்குள்ளே இவ்வளோ சம்பாதிச்சிடலாம், நான் பெரிய நிலை கொண்டு வந்து இங்கே இந்த ஊரில் இருந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆகிடலாம். போடாதீங்க. நாளைக்கு நடப்பது தெரியாது, உங்களுக்கு தெரியாது. தேவ சுத்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படினால் நீங்கள் சொல்ல வேண்டிய எண்ண வேண்டிய காரியம், கர்த்தருக்கு சுத்தமானால் நாங்களும் உயிரோடு இருப்போமானால் இப்படி இப்படி செய்யலாம், பார்ப்போம், இதைத்தான் சொல்லணும் என்று அவர் அருமையாக சொல்லி வைத்திருக்கிறார். தேவனுக்கு சோதரம். அப்படினால் வார்த்தை கேட்கின்ற அன்பான மக்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், தாவே உமக்கு சுத்தமானால், உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் அது என்னை விட்டு நீங்கள் முடி செய்யும். இல்லை, இந்த பாத்திரத்தை நான் அனுபவிக்கத்தான், ஓகே, உங்களுடைய சுத்தம் என்னுடைய சுத்தம் வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் தேவ சுத்தமே செய்யப்படுகின்றது, அதுவே இந்த பூமியிலும் என்னிலும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ண வேண்டிய விதம் இது என்று கற்றுக் கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய தேவன் தீர்க்கன் யோனாவை அழைத்து நீ போய் நினிவே பட்டணத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லு, வார்த்தை சொல்லு, இன்னும் 40 நாளைக்குள்ளாக இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும், கொடிய பாவம் வாரத்துக்கு போய் எட்டிட்டு வர வரைக்கும்
என்று கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு என்ன உண்டாயிற்று? கடவுள் இரக்கம் உள்ளவர். நாம் ஒன்றை சொல்லுவோம், அந்த மக்கள் ஐயோ ஆண்டவரே என்று கூப்பிட்டு விட்டால் மன்னித்து விடுவார். நம்முடைய வார்த்தை பொய்யா பெறுமே, அதாவது நாம் கள்ளத்தனமான களத்திற்கு என்று பேர் எடுத்துருவோமே என்று எண்ணி போக மாட்டேன் என்று வேறு தேசத்திற்கு போக கப்பலை ஏறினார். என்ன நடந்தது? அங்கே கொந்தளிப்பு கொந்தளிப்பு கொந்தளிப்பு. இந்த குடும்பங்களில் இனமறியாத கொந்தளிப்பு, இனமறியாத பிரச்சனைகள். ஆனால் அதை சம்பந்தப்பட்டவர் உணர்கிறது இல்லை. இந்த யோனாவை நிமித்து அந்த கப்பல் இருக்கிற அத்தனை பேருடைய உயிரும் கலங்கி இருக்கின்றது. பிரயாணப்பட முடியவில்லை. எப்போ கப்பல் அவ்வளவோ, எப்போ அவ்வளவு நாசமாக போகுமோ என்ற அந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷன் நிம்மதியாக அடித்தளத்தில் கப்பல் அடித்தளத்தில் விழுந்து உறங்குறான். அப்போ ஒழுக்கலாம் இல்லை. அவங்க பிரயாசப்பட்டு பார்த்தாங்க, தண்டு ஒலிச்சு பார்த்தாங்க, அதை பண்ணி பார்த்தாங்க, இந்த பொருள்கள் அள்ளி கடலில் வீசி பார்த்தாங்க. கொந்தளிப்பு இன்னும் அதிகம். அப்போ தான் அங்கே சுற்றி பார்க்கும்போது ஒரு மனுஷன் வராங்க. அவன் எழுப்பி, யார் நீ, யார், எங்கே, எந்த தேசம், நீ எங்கே இருந்து வருகிறாய்? விவரத்தை தெரிந்து கொண்ட மக்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக நான் போய் கொண்டிருக்கின்றேன். ஓஹோ, கடவுளுடைய கோபம் உண்டாயிட்டே, ஐயோ நாங்கள் என்ன செய்யறது, இப்போ என்ன செய்யணும் சொல்லு என்ற போது அவன் என்ன சொல்லுவான்? என்னால் தான் இது ஏற்படுன்னு தெரியும், தூக்கி கடலில் போடுங்க, அப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் அந்த மக்கள் கடவுளுக்கு பயப்படுறாங்க. அந்த ரத்தப்படி நம்ம மேலே சுமந்துடக்கூடாது என்று சொல்லி இனிமேல் வேறு வழி இல்லை. கடல் வர வர சீர ஆரம்பிச்சிட்டு, அப்போ இனிமேல் இதை வச்சுட்டு நான் முடியாதுன்னு சொல்லி அவன் கடலில் தூக்கி போட போகும்போது அங்கே மாலுமிகளும் அவர்கள் முக்கியஸ்தர்கள் என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை கூட நான் வாசிப்போம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி கொள்ளவன் என்றான். அவன் கர்த்தருக்கு சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வேக மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் சுத்தமானவைகளை செய்கிறீர், ஆனபடினாலே நாங்கள் இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று கடலில் தூக்கி போட்டார்கள். கடல் அமைதியாயிற்று. சமுத்திர கப்பலில் இருந்த எல்லாருக்கும் சமாதானம் உண்டாயிற்று என்பது தேவ சுத்தம் செய்யணும், பிதாவின் சுத்தம் செய்யணும். செய்யாவிட்டால் குடும்பத்தில் கொந்தளிப்பு, வேலை ஸ்தலத்தில் கொந்தளிப்பு, எல்லா பிரச்சனையும் வருகிறது. ஆனபடியாக என்ன என்று கண்டுபிடித்து எதை செய்தாலும் ஆண்டவரே நமக்கு சுத்தமானபடி செய்யும் என்று சொல்லுவோம். கர்த்தராகிய தேவனுடைய வாழ்க்கையில் தலையிட்டு நமக்கு நன்மையானவர்களை செய்வார். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் சரி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே சோதரப்பா, கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல கிருபை செய்தீர் சுவாமி. கேட்ட செவிகளில் மட்டுமல்ல, உள்ளங்களில் ஆழமாய் பதிந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதை போல அதிக பலனை கொடுக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே சோதரமையா, பண்ண காரியமாக வாக்கி செய்யும், வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லியிருக்கிறது. செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஏற்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இதாவே ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.